இப்போ நம்ம கண்டினியூஷன் ப்ராப்ளம் லெட்டர்ஸ் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் பார்க்கலாம். இது நம்ம கவுண்ட் பண்ணி எழுதணும். எத்தனை ஃப்ளவர்ஸ் இருக்குது பாருங்கள். ரெண்டு பக்கம் 3 இருக்குது. அப்போ 3 + 3 நமக்கு 6 வரும். ஸோ இப்போ இந்த நீங்கள் ஃப்ளவர்ஸை தனியாக ஆட் பண்ணி பாருங்கள். 1 2 3 அந்த சைடும் ஆட் பண்ணுங்கள். 4 5 6. ஸோ இப்படி நம்ம ஆட் பண்ணியும் எழுதலாம். சரியா? ஸோ 3 + 3 = 6 அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள், பிந்தி 4 இருக்குது, கீழே வந்து 3 இருக்குது. ஓகேவா? மேலே கவுண்ட் பண்ணால் 4, கீழே கவுண்ட் பண்ணால் 3. அப்போ டோட்டலாக நமக்கு 4 + 3ங்கிறது இந்த ஃபுல் பிந்தியே கவுண்ட் பண்ணால் நமக்கு 7. ஸோ அதுதான் நமக்கு 4 + 3ன்றது 7. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள், 4 பட்டன்ஸ் இருக்குது. அப்போ 4, இங்கே ஒரு 1 பட்டன் இருக்குது. ஸோ அப்போ 4 + 1 டோட்டலாக சேர்த்து எத்தனை பட்டன்? 5 பட்டன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பட்டன்ஸை கவுண்ட் பண்ணி பாருங்கள், 5 கரெக்டாக வரும். அதே மாதிரி பால் 1 2 3 4 டோட்டலாக இருக்குது. ஸோ இதை மேலே இருக்கிறத 2ன்னு கவுண்ட் பண்ணியிருக்கோம், கீழே இருக்கிறத 2ன்னு போட்டு டோட்டலாக 4 இருக்குது அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி டக்கு இந்த சைடில் 5 டக்ஸ் இருக்குது. சரியா? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 டக்ஸ் இருக்குது. ஸோ அப்போ 5 + 4 டோட்டலாக எத்தனை டக்ஸ் இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 டக்ஸ் இருக்குது. அப்போ 5 + 4 நமக்கு 9. 1 2 3 3 எழுதிக்கோங்க, கீழே 1 2 2 எழுதிக்கோங்க. இப்போ டோட்டலாக 1 2 3 4 5. ஸோ 5 பேட்ஸ் வந்து நமக்கு இருக்குது. அப்போ 3 + 2 நமக்கு 5. ஸோ 1 2 3 4 5. ஸோ 5 எழுதிக்கோங்க. இங்கே 1 2 3 3 எழுதிக்கோங்க. 5 + 3 நமக்கு என்ன? இப்போ பால்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8. ஸோ 5 + 3 நமக்கு 8. நெக்ஸ்ட் அதே மாதிரி நமக்கு இங்கே 1 2 3 4 5 6 இருக்குது, கீழே நமக்கு 1 2 3 இருக்குது. ஸோ இப்போ டோட்டலாக எவ்வளோ இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இப்போ டோட்டலாக 9 டோனட்ஸ் இருக்குது. ஸோ அடுத்தது லெட்டர்ஸ் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், கவுண்ட் ரைட் அண்ட் ஆடுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை கவுண்ட் பண்ணணும். ஸோ டோட்டலாக 4 ஃபிங்கர்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு, இங்கே 3 ஃபிங்கர்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. அப்போ டோட்டலாக 4 + 3 எல்லா ஃபிங்கர்ஸையும் கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7. ஸோ டோட்டலாக 7 ஃபிங்கர்ஸ் இருக்குது. அப்போ 4 ஃபிங்கர்ஸ் + 3 ஃபிங்கர்ஸ் நமக்கு 7 ஃபிங்கர்ஸ். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். இங்கே பாருங்கள் 5 இருக்குது, இங்கே வந்து நமக்கு 5 எழுதிட்டோம். இங்கே 1 ஃபிங்கர் ஓப்பன் ஆயிருக்கு, 1 எழுதிக்கிறோம். அப்போ 5 + 1 வந்து நமக்கு எவ்வளோ வரும்? 6 ஃபிங்கர்ஸ். டோட்டலாக 1 2 3 4 5 6 ஃபிங்கர்ஸ். ஸோ 6 எழுதியிருக்கோம். அதே மாதிரி இங்கே 3 ஃபிங்கர்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே 2 ஃபிங்கர்ஸ் இருக்குது. அப்போ 3 + 2 ஃபிங்கர்ஸ் எவ்வளோ? கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5. ஸோ 5 ஃபிங்கர்ஸ். இங்கே நமக்கு 5 ஃபிங்கர்ஸ் ஓப்பனாக இருக்கா? இப்போ 5 எழுதிக்கலாம். இங்கே 3 ஃபிங்கர்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு, 3 எழுதியிருக்கோம். ஸோ இப்போ டோட்டலாக எத்தனை ஃபிங்கர்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு? ஸோ இப்போ கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 ஃபிங்கர்ஸ். அப்போ 5 + 3 நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? 8 அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கு. அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இங்கே 4 ஃபிங்கர்ஸ் நமக்கு ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இங்கேயும் 4 ஃபிங்கர்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. அப்போ 4 + 4 அப்படின்றது நமக்கு எத்தனை? 1 2 3 4 5 6 7 8. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு 8. நெக்ஸ்ட்டு ஆட் யூஸிங் ஃபிங்கர்ஸ் இதே மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 5 ஃபிங்கர்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இங்கே 2 ஓப்பன் பண்ணிக்கோங்க, இங்கே 1 ஓப்பன் பண்ணிக்கோங்க, 3ன்னு வரும். அதே மாதிரி 5 ஓப்பன் பண்ணி 2 ஓப்பன் பண்ணால் 7 ஃபிங்கர்ஸ் வரும். இங்கே 3 + 1 வந்து 4 வரும். அதே மாதிரி 4 2 6 வரும். ஸோ இங்கே மேட்ச் பண்ணணும். அதே மாதிரி ஆட் பண்ணிவிட்டு 3 + 6. ஸோ 6 + 3 சேர்த்தோன்னா நமக்கு எவ்வளோ வரும்? 9 வரும். ஓகேவா? ஸோ 9 மேட்ச் பண்ணியிருக்கோம். அடுத்தது 3 + 3 6 மேட்ச் பண்ணிட்டாங்க. 2 + 2 வந்து நமக்கு 4. 1 + 4 4 கூட 1 சேர்த்தா நமக்கு 5 வரும். 5 கூட 3 சேர்த்தா நமக்கு 8ன்னு வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கலாம். இதே மாதிரி நம்ம இங்கே ஆட் பண்ணலாம். 1 + 1. ஸோ 2 1 சேர்த்தா அது என்னது? நமக்கு 2. 2 கூட 1 சேர்த்தா 3 ஆகிடும். இங்கே நமக்கு 3 மேலே 1 இருக்குது. அப்போ 3 + 1 நமக்கு 4. 4 கூட 2 சேர்த்தோன்னா 5 6 வந்துடும். ஓகேவா? 3 கூட 2 சேர்த்தோன்னா 4 5 வந்துடும். ஸோ 6 கூட 3 சேர்த்தோன்னா 7 8 9 வரும். ஓகே, 6 கூட 2 சேர்த்தோன்னா 7 8. ஆன்சர் வந்து 5 கூட இப்போ 2 சேர்த்தோன்னா 6 7. நெக்ஸ்ட்டு லெட்டர்ஸ் ப்ராக்டிஸ். ஸோ இங்கே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதே மாதிரி 4 + 5 என்ன வரும்? 9 வரும். 5 + 3 என்ன வரும்? 8 வரும். நமக்கு என்ன வரும்? 8 வரும். 3 + 1 வந்து நமக்கு 4 வரும். அதே மாதிரி 1 + 2 வந்து நமக்கு என்ன வரும்? 3 வரும். 2 + 3 நமக்கு என்ன வரும்? 5 வரும். ஸோ 3 + 4 நமக்கு என்ன வரும்? 7 வரும். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம ஆட் பண்ணிவிட்டு அந்த ஆன்சர்ஸை கலர் பண்ணணும். ஸோ 4 + 2 நமக்கு என்ன வரும்? 4 கூட 2 சேர்த்தா 6 வரும்.
ஓகே. ஸோ 6 நம்ம கலர் பண்ண சொல்லியிருக்காங்க. பிளாக் யூஸ் பண்ண வேண்டாம், நம்ம வேறு கலர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ரெட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரெட்டை நான் கலர் பண்ணியிருக்கேன் 6க்கு. அதே மாதிரி 4 + 4 என்னது 8. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு 5 + 2 என்னது நமக்கு 7. 7 + 2 சேர்த்தோன்னா 9. ஓகே. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண டக் டக்குன்னு நம்ம சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து சீட்ஸ் வந்து ஒரு கிளாஸில் 8 சீட்ஸ் இருக்குது. ஸோ இதில் இந்த பையன் வந்து 3 சீட்ஸ் எடுத்திருக்கான். ஐ ஹாவ் டேக்கன் 5 சீட்ஸ்ன்னு சொல்கிறான். அப்போ டோட்டலாக எவ்வளோ 8. ஸோ இந்த மாதிரி கப்பில் வந்து நீங்கள் போட்டுட்டு 3 + 5ங்கிறது 8 அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி இப்போ அந்த பையன் 2 எடுக்கிறான் அப்படின்னா 2 + அந்த பொண்ணுக்கிட்ட எவ்வளோ இருக்கும் 6 இருக்கும். அப்போ 2 + 6 8. இந்த மாதிரி நம்ம 8 வர வரைக்கும் கம்ப்ளீஷன் அந்த அடிஷன் ஃபேக்ட் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நம்ம போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு லெட்டஸ் எக்ஸ்ப்ளோர் கம்ப்ளீட் த ஃபாலோயிங். ஸோ இங்கே 9 இருக்குது. இப்போது 9னா 1 + எதை சேர்த்தா நமக்கு 9, 8 சேர்த்தா நமக்கு 9. அதே மாதிரி 2 கூட 7 சேர்த்தோன்னா நமக்கு என்ன வரும் 9 வரும். 3 கூட 6 சேர்த்தோன்னா நமக்கு என்ன வரும் 9 வரும். 4 கூட 5 சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் 9 வரும். 5 கூட 4 சேர்க்கணும். அப்படியே தான் அந்த நம்பர் அப்படியே மாற்றி வரும் பாருங்கள். ஸோ 4 கூட 5 சேர்த்தோமா, இங்கே 5 கூட 4, இங்கே 6 கூட 3 சேர்த்தா நமக்கு 9. அங்கே 7 கூட 2 சேர்க்கணும், 8 கூட 1 சேர்க்கணும். அதே மாதிரி நமக்கு ஆன்சர் வந்து ரிவர்ஸில் வரும். நெக்ஸ்ட்டு வாட் டூ யூ கெட் வென் 6 இஸ் ஆடட் டு 2. ஸோ 2 கூட நம்ம 6 ஆட் பண்ணோன்னா என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நமக்கு என்ன வரும் 8 வரும். 6 கூட 2 சேர்த்தோன்னா நமக்கு 8 வரும். நெக்ஸ்ட் விச் ஒன் கிவ்ஸ் 9 as டோட்டல். ஸோ இது ஆன்சரில் எந்த இதை ஆட் பண்ணால் நமக்கு 9 வருது. ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கும்போதே 7 + 2 நமக்கு என்னது 9 தான். ஓகே. நெக்ஸ்ட் அடுத்தது போத் அனிதா அண்ட் பானு ஹேவ் ஆன்சர் த ஃபாலோயிங் அடிஷன் சம் இன் அ டிஃப்ரெண்ட் வேஸ் ஆர் போத் ஆஃப் தெம் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 2 பேருமே கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 2 + 3 இவங்க 5ன்னு சொல்கிறாங்க, இவங்க 3 + 2 5ன்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டுமே கரெக்டு தான். ஸோ 2 + 3நாலும் 3 + 2நாலும் சேம் தான். ஸோ எஸ் போத் ஆஃப் தெம் ஆர் கரெக்ட் அப்படின்னு நம்ம எழுதிடுறோம். டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன டிஸ்கஸ் பண்ணுறோன்னா 2 + 3நாலும் 3 + 2நாலும் சேம் தான் அப்படின்றத நம்ம எழுதுகிறோம். ஓகேவா? 3 + 2 = 2 + 3 பிகாஸ் ரெண்டுமே ஈக்குவல். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது கிரியேட் அடிஷன் ஃபேக்ட் யூஸிங் த நம்பர் 8, 3 and 5. ஸோ இதை யூஸ் பண்ணி அடிஷன் ஃபேக்ட் வந்து கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே 8 கூட 3 சேர்த்தா நமக்கு என்ன வரும் 11 வரும். ஸோ இங்கே 5 இருக்குது. ஸோ இப்போ 3 கூட 5 சேர்த்தா தான் நமக்கு அந்த ஆன்சர் 8 வருது. ஓகேவா? இப்போ நம்ம அடிஷன் ஃபேக்டை எழுதலாம். இப்போ 3 கூட 5 சேர்த்தாலும் நமக்கு என்னது ஹவு டு ஃபில் தீஸ் பாக்ஸஸ் யூஸிங் த கிவன் நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸ் எப்படி ஃபில் பண்ணணுன்றதை இப்போ இந்த பாக்ஸில் பார்க்கலாம். இப்போ 3 கூட 5 சேர்த்தாலும் நமக்கு என்ன வரும் 8 தான் வரும். ஓகேவா? ஸோ இப்போ 5 கூட 3 சேர்த்தாலும் நமக்கு என்ன 8 தான் வரும். ஸோ எப்படி போட்டாலும் நமக்கு 8 தான் வரும். ஸோ ஆன்சர் த ஃபாலோயிங். Xavier has 3 pencils. His friend gave him 2 more. How many does Xavier have now? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 3 பென்சில் கூட எக்ஸ்ட்ராவாக 2 பென்சில் சேர்த்தா எவ்வளோ வரும்? ஸோ பாருங்கள், அந்த பிக்சரை பாருங்கள். 3 பென்சில் கையில் வச்சுருக்கான், ஃப்ரெண்டு வந்து 2 கொடுக்குறாங்க. அப்போ டோட்டலாக எவ்வளோ இருக்குது? இப்போது 1, 2, 3, 4, 5 இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து என்னது 5 பென்சில். டோட்டலாக 5 பென்சில். அப்போ 3 + 2 சேர்த்தோன்னா நமக்கு 5 அப்படிங்கிறது ஆன்சர். புரிஞ்சுதா? அதை கவுண்ட் பண்ணி பாருங்கள். 3, 4, 5ன்னு வருது. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தது அதே மாதிரி ஒரு பாண்டில் தேர் ஆர் 2 ducks in the pond. 2 ducks இருக்குது. 2 more swim in. ஸோ எக்ஸ்ட்ராவாக 2 ஸ்விம் பண்ணி உள்ளே வருது. அப்போ டோட்டலாக எவ்வளோ இருக்கும்? 2 + 2 சேர்த்தா எவ்வளோ நமக்கு? ஆல்ரெடி 2 இருக்குது, 2 எக்ஸ்ட்ரா வருது. அப்போனா டோட்டலாக எத்தனை டக்ஸ் இருக்குது? இப்போது 1, 2, 3, 4 ducks இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு குமார் ஹேஸ் அ 1 fruit, ஆரஞ்ச் ஃப்ரூட். ஹிஸ் சிஸ்டர் ஹேஸ் அ 5. ஹவு மெனி ஆர் தேர் இன் டோட்டல்? டோட்டலாக எவ்வளோ இருக்குது? குமார் கிட்ட 1 இருக்குது, சிஸ்டர்கிட்ட 5 இருக்குது. இப்போ டோட்டலாக 1 + 5 நமக்கு எவ்வளோ வரும்? 6 வரும். ஓகே. நெக்ஸ்ட் அதே மாதிரி தேர் ஆர் 1 bird outside the nest. There are 3 inside the nest. How many are there in all together கேட்குறாங்க. ஸோ 3 inside the nest இருக்குது, 1 outside the nest இருக்குது. இப்போ டோட்டலாக சேர்த்தோன்னா நமக்கு என்ன வரும்? 1 + 3 சேர்த்தோன்னா நமக்கு 4. டோட்டலாக 4 பேர்ட்ஸ். லேர்னிங் செக். கவுண்ட், ரைட் அண்ட் ஆட். கவுண்ட் பண்ண 1, 2, 3, 4 இருக்குது ஃப்ளவர்ஸ். இங்கே 1, 2, 3 ஃப்ளவர்ஸ் இருக்குது. டோட்டலாக 4 + 3 எத்தனை ஃப்ளவர்ஸ்? கவுண்ட் பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7 ஃப்ளவர்ஸ் இருக்குது. ஆட் அண்ட் ரைட். 5 + 4 நமக்கு 9. இங்கேயும் நம்ம ஆட் பண்ணணும். 4 + 4 வந்து நமக்கு 8.
ஸோ இங்கே கம்ப்ளீட் த அடிஷன் ஃபேக்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். 7 கூட என்ன நம்பர் சேர்த்தா நமக்கு 9 வரும்? 2 சேர்த்தா தான் நமக்கு 9 வரும். அமீர் கிட்ட 6 பால் இருக்குது, பிரதர் 3 கொடுக்குறாங்க. அது அப்போது டோட்டலாக எவ்வளோ இருக்கும்னு கேட்குறாங்க. 6 + 3 சேர்த்தா நமக்கு 9 பால்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த சாப்டரில் அடிஷன் ஆப்ஜெக்ட்ஸ், அடிஷன் நம்பர், கம்ப்ளீட்டிங் அடிஷன் ஃபேக்ட் அண்ட் சால்விங் ஸ்டோரி ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்துருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.